வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு ஒன்று, இது ஒரு போர்டு ஒன்று பார்க்க போகிறோம். இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் வருமா, இந்த மாதிரிலாம் வந்து ஷார்ட் ஆகுமா அப்படிங்கிறத பற்றின பண்ணி தான் இது. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். கம்பெனிக்காரன் பண்ணுறதுலேயே சில விஷயங்கள் வந்து தப்பாக போயிடும். அந்த மாதிரி தப்பாக போனது தான் இதுவும் ஒன்று. ஓகேங்களா? சில விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கும். அவங்க நார்மலாகவே இந்த மாதிரி 2-3 போர்டு பார்த்தேன். ஒருத்தருக்கு ஒரு போர்டு எடுத்து வந்தார், அவுட்டோர் போர்டு. ஃபஸ்ட்டு ஒரு புது போர்டு ஷார்ட்டுன்னு எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்த்து செக் பண்ணும்போது என்னன்னு கேட்டதுக்கு 3 போர்டு போட்டோம், 3 போர்டும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்ததுக்கு லைனில் ஷார்ட்டு, மெயின் MCU 5 வோல்ட் லைனில் ஷார்ட் ஆகிருந்தது. அது எப்படி ஷார்ட் ஆகிருந்தது, என்ன MCU லைனில், மெயின் MCU லைனில் ஷார்ட்டு. ஓகேங்களா? அது வந்து ஷார்ட் ஆகிட்டு 3 போர்டும் போயிடுச்சுன்னாங்க. எப்படா 3 போர்டு போகும், புதுசு அப்படியே எப்படின்னா பிராண்ட் நியூ போர்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி புது போர்டு தான் எல்லாமே வாங்கி போட்டிருக்காங்க. வாரண்டியில் தான் இருந்திருக்கு. 3 போர்டும் போயிருக்கு. கம்பெனிக்கு டேரெக்டாக கம்பெனிலேருந்து என்கிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ரெடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஏன் இது போகுது அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ செக் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. ஓகேங்களா? அந்த விஷயம் தான் இந்த போர்ட்லேயும் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஆனால் இது வந்து உடனே நடக்கல, ரொம்ப நாள் கழிச்சு நடந்திருக்கு. ஓகேங்களா? அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. கொஞ்சம் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகேங்களா? இந்த போர்டு தான் அது. நான் சொன்ன IFP போர்டு. இதில் எரர் பார்த்தீங்கன்னா EO அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? EOன்னா கம்யூனிகேஷன் எரர். ஓகேங்களா? இந்த இன்டோர் டு அவுட்டோர் ப்ராப்ளம் வந்து EOன்னா கம்யூனிகேஷன். இன்டோர் போர்டு பக்காவாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டேன். அவுட்டோர் போர்டு செக் பண்ணேன். அவுட்டோரில் DC மோட்டர் அது. அதனால் DC மோட்டர் கனெக்ட் பண்ணி எல்லாம் ஆன் பண்ணி பார்த்தேன். ஆன் பண்ணி பார்த்தப்போ சுத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா இங்கே LED இருக்கும், இங்கே ஒரு க்ரீன் LED இருக்கும், இங்கே ஒரு 4 LED இருக்கும். எதுவுமே க்ளோ ஆகலை. ஓகேங்களா? எதுவுமே க்ளோ ஆகலை, அப்படியே இருந்தது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுலேயும் 5, அப்புறம் செக் பண்ணி பார்த்ததில் தான் 5 வோல்ட் லைன் ஷார்ட்டு. இங்கே பாருங்கள், MCUவில் இப்போ இது வச்சுருக்கேன்னா, ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகி மெல்ட் ஆகும் பாருங்கள். அவுட்புட் வராமல் இருந்தது. ஓகேங்களா? இப்போ ஆன் பண்ணுறேன். பாருங்கள், அவுட்புட் வந்துருச்சா? பாருங்கள், MC எப்படி சூடாகுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், எப்படி மெல்ட் ஆகுது தெரியுதா? பாயில் ஆகுது பாருங்கள். இது MCU ஷார்ட்டு. இந்த MCU ஷார்ட்டு எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒன்று. இது வந்து ட்ராக் பண்ணும்போது இது நிறையா போர்டில் நானும் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இது கம்பெனியில் பண்ணுற தப்பும் கூட. நம்ம அதை மறுபடியும் எப்போயாவது நீங்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா அதை வந்து சரி பண்ணிட்டு வந்துடுங்க திருப்பி. ஏன்னா மறுபடியும் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போர்டு மாற்றுவாங்க. போர்டு மாற்றினாங்கன்னா இதே சென்சார் செட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. ஓகேங்களா? இதே சென்சார் செட்டை யூஸ் பண்ணுவாங்க. இது ஒன்ஸ் வந்து சென்சார் செட்டு வந்து வெளியில் எடுத்துகிட்டு திருப்பி வைக்கும்போது கூட அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகிடலாம். நீங்கள் கரெக்டாக, அதாவது அவங்க கம்பெனிக்காரனில் வச்சுருந்த லேயிங்லேயே பண்ணாமல் இருந்தீங்கன்னா. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லேயிங்கில் பார்த்தீங்கன்னா சென்சாரை ஏதாவது ஒரு இடத்துல வச்சு டைட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், டேக் அடிச்சிருக்காங்க தெரியுதா? இங்கே பாருங்கள், டேக் அடிச்சிருக்காங்க தெரியுதா? இங்கே பாருங்கள், பின்னாடி பாருங்கள், கொஞ்சம் கிளாராக இருக்குது. ஓகேங்களா? பக்கத்தில் வச்சு காட்டுறேன். இந்த பாருங்கள், இந்த இடம் தெரியுதா? அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது பாடியில் போய் டச்சாக இருக்குது. இந்த இடம் ஓப்பன் ஆகி பாடியில் போய் ஒரு லைட்டாக ஒரு சின்ன லெவல், மைக்ரோ லெவலில் டச் ஆனாலும் உங்களுக்கு MCU போயிடும். தெரியுதா? கட்டாக இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக உள்ளே வரைக்கும் போயிருக்கு. இதில் வந்து ரொம்ப சின்னோண்டாக தான் தெரியுது. அந்த உள்ளே இருக்க ஒயரோட இது வந்து ரொம்ப சின்ன லெவலில் தான் தெரியுது. ஆனாலும் போர்டு போயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் மைக்ரோ லெவலில் டச். நானும் போர்டு போயிடுச்சுன்னு சுற்றி முற்றி செக் பண்ணி பார்த்தா, எப்போவுமே இந்த MCU ஷார்ட் ஆயிருந்தால் சென்சார் லைனை செக் பண்ணுங்கள். திருப்பி இதே சென்சாரில் போட்டாங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் டேப் அடிச்சிட்டாவது இதை கொடுத்தீங்கன்னா போர்டு தப்பிச்சுக்கும். இல்லைனா மறுபடியும் போர்டு அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அந்த புது போர்டு சொன்னோன்னா அதுவும் அப்படி தான். அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சென்சாரை வந்து பேனலுக்குள்ளே வச்சு ஏதோ இது பண்ணும்போது, ஸ்க்ரூ பண்ணும்போது பேனலுக்குள்ளே வச்சு 2 மெட்டலுக்கு நடுவில் வச்சு லாக் பண்ணிட்டாங்க. டைட் பண்ணியிருக்காங்க. கட்டாகி டச் ஆகிட்டு இருந்திருக்கு. இவங்க போட்ட போர்டு ஃபுல்லாக அடி வாங்கிட்டே இருந்தது. புது போர்டு 3 போர்டு அந்த மாதிரி போயிடுச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி இஷ்யூஸும் வரும்.
இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரு தடவை எப்போவுமே எம்சியூ ஷார்ட் ஆகி நீங்கள் போர்டு செக் பண்ணுறீங்க, எம்சியூ ஷார்ட் ஆகிருக்குன்னா ஒரு தடவை சென்சாரை செக் பண்ணிங்க மோஸ்ட்லி. ஏன்னா சென்சார் லைன் டேரெக்டாக கனெக்டட் டு த எம்சியூ. இது டேரெக்டாக எம்சியூவோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இது பாடியில் டச் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக எம்சியூ போயிடும். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்காக தான் இதை வந்து ஷேர் பண்ணுறவங்களுக்கு இதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை தவிர்க்க பாருங்கள். சென்சாரை மாற்றி கொடுங்க, இல்லை டேப் அடிச்சுட்டு கொடுங்க, சரி பண்ணிவிட்டு கொடுங்க. ஓகேங்களா? ஏன்னா மறுபடியும் போர்டு போட்டாங்கன்னா மறுபடியும் போர்டு போயிடும். ஏன்னா இந்த மாதிரி நிறையா பேருக்கு போர்டு போயிருக்கு. இதை நான் வந்து ஃபீல் பண்ணி அதனால தான் இது வந்து ஒரு இதாகவே சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே. மற்றபடி இந்த போர்டில் எல்லாமே பக்காவாக இருக்குது. பார்த்திங்கன்னா எம்சியூ போயிடுச்சு. இது எம்சியூ பார்த்து எம்சியூ மாற்றிட்டு ரீப்ரோக்ராம் பண்ண ரெடி ஆகிடும். நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணுறதில்ல, போர்டு மாற்றிக்க சொல்கிறது. ஓகேங்களா? அந்தளவுக்கு நம்ம இது கிடையாது. அதனால் வந்து நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு ரீப்ரோக்ராம் பண்ணலாம். நமக்கு வந்து எப்படின்னா அது டைம் இல்லை, அதுதான் பெரிய காரணமே. நமக்கு வந்து அந்தளவுக்கு டைம் இல்லை. ஃப்யூச்சரில் பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா அதுக்குன்னு டெடிக்கேஷனாக ஒரு ஆள் போடணும், சிஸ்டமில் எல்லா சாஃப்ட்வேரையும் அப்லோட் பண்ணணும், எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணணும். அதெல்லாம் நிறைய இஷ்யூ இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம பண்ணுறதில்ல. போர்டு மாற்றிக்க சொல்கிறோம். போர்டு அவைலபிள் இருக்கிறதுனால போர்டு மாற்றிக்க சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே. மற்றபடி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஓகே. தேங்க்யூ.